சங்கால் கொண்டாடப்பட்டு வரும் தைநீராடல் என்னும் பண்டிகை காலத்தாலும் சமூக மாற்றத்தாலும் நவ நாகரிகத்தாலும் உணர்ந்த வடிவமே தைப்பொங்கல் என்னும் மாபெரும் தமிழ் திருநாள் கொண்டாடும். தமிழன் வாழ்வில் உழவுக்கே முதலிடம். அதனால்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இம்முப்பாட்டன் வள்ளுவன் சொன்னான், சுழன்றும் பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே கலை. அதாவது சுழன்று கொண்டிருக்கும் இப்பூ உலகத்தில் பல வகையான தொழில்கள் மனிதகுலத்தால் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் ஏறால் உழுது பயிர் விளைவிக்கும் உழவு தொழிலே எல்லாவற்றிற்கும் சாலச் சிறந்தது என்று பொருள் கொள்ள வேண்டும். சோழர் காலத்தில் பொங்கல் பண்டிகைக்கு புதியீடு என்ற பெயர் இருந்தது. அதாவது ஆண்டின் முதல் அறுவடை என்று அதற்கு பொருள். புதிய அறுவடையில் ஓர் பங்கு என்றும் பொருள் கொள்ளலாம். காலத்தால் அழியாத தமிழின் பெருமையையும் புகழையும் 8 திக்கும் பரவ செய்த சோழ பேரரசின் காலத்தில் கொண்டாடப்பட்ட பொங்கல் திருவிழாவான புதியீடு என்ற பெயரால் இந்த நாடகம் அரங்கேற்றப்படவிருக்கிறது. இந்நாடகத்தில் பொங்கல் திருவிழா பற்றிய இக்காலத்திய நவீன மாயையில் உழலும் சில மனிதர்களின் கருத்துக்கள் ஒருபுறமாகவும், மற்றொருபுறம் பொங்கல் திருவிழாவை பிரதிபலிக்கும் சடங்குகளும் மற்றும் தமிழரின் வழிபாட்டு முறைகளும் இன்று மற்றொரு புறமாகவும் பிரிக்கப்பட்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. காட்சி 1 அலுவலகம். Scene 1 ஆபீஸ். உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணீங்களா? அட போங்க சைலேஷ், நீங்க வேற. ஐ படத்துக்கு கூட ஃபர்ஸ்ட் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ணிடலாம். ஆனா இந்த IRCTCல டிக்கெட் புக் பண்றதுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டம் தான். ரெஸ்பான்ஸும் கிடையாது, ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. பாஸ், நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? கேள, நீ கேள, அட்லீஸ்ட் நீங்களாவது கேளுங்க. மனிதருக்கு நான் படம் எடுத்தாய் அந்த மாதிரி காமெடி நாளைக்கு சரியா? ஒரு செம்ம ஆஃபர் இருக்கு. என்னன்னா சன்ரைஸ் டு சன்செட். காலையில சூரியன் உதிச்சதுலேருந்து சாயங்காலம் சூரியன் மறைகிற வரைக்கும் சரக்கு குடின்னு குடிக்கலாம். வெறும் 1500 ரூபாய். சரி, சன்ரைஸ் ஆகிறப்ப நாமும் ரைஸ் ஆகிறோம், சன்செட் ஆகிறதுக்கு நமக்கு காட்சி 2 ஆராய்ச்சி மாணவர்கள். Scene 2 ரிசர்ச் ஸ்காலர்ஸ்.
எப்படி போகுது? ஒருத்தரை மனநோயாளி ஆக்குறது ஈஸியான வழி என்ன தெரியுமா? பிஹெச்டி பண்ணிக்கிட்டே லவ் பண்றதுதான். கைடு கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க 2 பேரையுமே எப்பவுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இருந்தாலும் நான் ஏன் லவ் பண்றேன் தெரியுமா? என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசும்போது என் கைடு ஒரு பெட்டர் பர்சனா தெரியும். ப்ரோ கம்பேரிசன் போங்க. நீங்க கேபிள் சார் படத்துல வர மாதிரி ஒரு அழகான கேரக்டர். சரி அதை விடுங்க. பொங்கலுக்கு எப்போ ஊருக்கு போறீங்க? எங்க ப்ரோ பொங்கல் அன்னைக்கு கூட மதியானம் 2 மணி வரைக்கும் லேப். அப்புறம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஸ்கைப் கால். அது ஒரு சிந்து பார்க்காத மாதிரி நீங்க போவோம். சரி நீங்க பொங்கலுக்கு நம்ம ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? நீங்க எவ்வளவு பெற்று உங்களுக்காவது ஒரு ஆள் இருக்கு. எனக்கு Unemployed graduates. இந்த ஓசிஸ் கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டியா? பண்ணியாச்சு மச்சி. நான்லாம் புண்ணு கூட ஆயில்மெண்ட் அப்ளை பண்ண முடியாது. இப்போ நான் வேலை சாப்பிடணும் இல்லையோ இந்த வேலைக்காக ஓசிஎஸ்ல இருந்து ஒப்பாமா முடியும் அப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். பையா ஒரு நிமிஷம் இல்லை. அதை விட மச்சி உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்? இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களுக்கு ஒருத்தன் சென்னையில இருந்து 1000 ரூபாய் 1500 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்து ஊருக்கு போறது பெரிய சிறப்பு தான். இந்த நிலைமையில நம்ம எப்படி அதை விட மச்சி உனக்கு என்ன பொங்கல் ஸ்பெஷலு? மச்சி எனக்கு காலையில பானையில் போகுது. அது கூட பொங்கல் இல்லை. என் ஆளு குமுதா காலையில 10 மணிக்கு பட்டு போட கட்டு பண்ண கோயிலுக்கு போவா பாரு. அதை பார்த்தோன்னா சும்மா எரிசல் ஆயிடுவேன். அதடா அப்ப என் மனசுல பொங்குது. அதுதானா உண்மையான பொங்கல். சரி மச்சி வா அப்படி டீ சாப்பிடலாமா? மச்சி கம்முன்னு போயிடு. பாக்கெட்ல 10 பைசா இல்லை. மச்சி சரி அதே ஃபீல்ல லைட்டா ஒரு கட்டிங் போட்டோம். ஓகே மச்சி இப்ப சொன்னீங்க இது கரெக்ட். யோ இப்பதான் காசே இல்லைன்னு சொன்ன மச்சி. நீ அப்ப கேட்டியே அது டீயே அதாவது டீ அலோன்ஸ் அது முடிஞ்சிச்சு. இப்ப நமக்கு டிஏ அதாவது ட்ரிங்கிங் அலோன்ஸ். இதெல்லாம் கண்டுக்கடா கம்முன்னு வா. காட்சி 4 குடும்பம் கணவன் மனைவி. Scene 4 family husband and wife. சொல்றப்ப நாக்குல நயகர வந்து இப்படி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கீங்க. ஆன் தி வேங்க முருகன் இட்லி ஷாப்ல ஆர்டர் பண்ணிருக்கேன். இப்ப வந்துடும். செலகுட்டி என்ன சொல்ற? இப்ப ஏண்டாமா நீ விட்டு பொங்கல்னு சொன்ன? நான் எங்க சொன்னேன்? நான் யூடியூப்ல சமையல் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த வாய்ஸா இருக்கும். ஓ அப்படியா?
நான் கூட நீ தான் சமைச்சிட்டியோன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சம்சாரம் மின்சாரன்றது சரியா தான் இருக்கு. இன்னைக்கு லீவுங்க. அது சரி, ஏமா பொங்கல் அன்னைக்கு இப்படி பொறுப்பே இல்லாம இருக்கே. நம்ம தமிழ் பண்பாடுபடி ஒரு சக்கரை பொங்கல் கூட வைக்காம இருக்கேம்மா. ஓ, என் செல்லக்குட்டி அப்படி வருதா? சரி, முதல்ல நீங்க சொன்ன அதே பண்பாடு படி காலை அடக்கிடுவாங்க. அப்புறமா நான் நல்லா சூட வைக்கிறேன் பொங்கலை. பொங்கல்லாம் உடம்புக்கு நல்லதே இல்லை சொல்லுவாங்க. நெய் குண்டு பருப்பு எவ்வளவு கொடுக்குது. இதுக்கப்புறமா உனக்கு கொழுப்பு தேவையா? சரி, நமக்கு கொழுப்பு தேவையா? நோ, நெவர். அதானே பார்த்தேன். நான் இங்க 2 வார்த்தை சத்தமா பேசினாலே உங்களால சமாளிக்க முடியாது. இது நீங்க காலை அடக்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், கால ஆம்பளை மட்டும்தான் சமாளிச்சிருவேன். கத்தவும் கத்தாது. அது இருக்கட்டும், அந்த யூடியூப்ல வந்த வாய்ஸ் என்னோட வாய்ஸ் மாதிரியே இருக்கு. இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் என் வாய்ஸ் கூட கண்டுபிடிக்க முடியல. இது வந்துட்டேன் யாரும் காலை பொங்கல் அடிக்கிறாங்க போல. பொங்கல் வந்து சூடான பொங்கல் எப்படிலாம் வாட்டுறாங்க. பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்க. எப்படி கொண்டாடலாம் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். மாண்டு கொண்டிருக்கும் சடங்குகளையும் இயற்கை வழிபாட்டு முறைகளையும் மீட்டெடுக்கும் ஒரு சிறு முயற்சி இதோ உங்களுக்காக. போகி பண்டிகை இந்திர விழா. தைப்பொங்கல், தைத்திருநாள். மாட்டுப் பொங்கல்,
அது நம்ம ஒத்தாளர்களுடைய ஆளும் என்ற அண்ணன் ஒத்தாளர்களுடைய மக அண்ணன் ஒன்று சொல்ற கேட்டுக்குங்க. எல்லாம் மாடு சாதாரண மாடு கிடையாது. அழகாடு சொல்லியிருக்க 50 குத்துற மாடு வாடி வாசல்லையே வளரை குத்துற மாடு சொல்லியிருக்க மாடு காணும் பொங்கல் எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே.
நிறுவனங்களில் பணிபுரிந்தாலும் நம் நாட்டு மரபுகளை மறவோம். விளைச்சல் நிலங்களை விளைவேசும் மூடர்களின் அறியாமைகளை கருவறுப்போம். இயற்கை அன்னையை பேணி காப்போம். விவசாயத்தை சுவாசிப்போம். விவசாய பெருமக்களை சுவாசிக்கச் செய்வோம். Save nature and save farmers. வாழ்க தமிழ், வாழ்க தமிழ் மக்கள், வாழ்க இயற்கை எண்ணெய், வளர்க விவசாய பெருமக்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ரமேஷ் அண்ட் குழுவினருக்கு எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ஜாய் ஆர் யூ என்ஜாய்? That was a wonderful performance. We were just admiring about it. நன்றி நன்றி, மிக்க நன்றி. அரங்கமே அதிர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய சீட்டெல்லாம் பிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். Thanks for each and everyone who made this drama a grand success. And behind all of them is the director and the story writer Ramesh. ரமேஷ் குழுவினருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் பரிசுகளும். Let us give them a token of appreciation.